வணக்கம். இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். சிங்கப்பெருமாள் கோவிலில் பிறந்த நாளை அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கி நண்பர்களையும் வழங்க செய்து பிறந்த நாள் கொண்டாடிய சமூக ஆர்வலர். சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் 2020ஆம் ஆண்டிற்கான சிறந்த சமூக சேவகராக அப்துல் கலாம் அறக்கட்டளையால் தேர்வு செய்யப்பட்ட பரமா என்பவர் தனது பிறந்த நாளை அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கி கொண்டாட முடிவு செய்தார். இதையடுத்து தனது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தான் மட்டும் அல்லாமல் தன் நண்பர்கள் உட்பட மருத்துவமனைக்கு செல்லப்பட்ட அனைவரும் இரத்த வங்கி மூலம் 70 யூனிட் ரத்தம் தானமாக வழங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சி சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மறைமலை நகர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் MGK கோபிகண்ணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குருதி கொடை முகாமை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வண்டலூர் DSP ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி வருவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கங்கள் அளித்தார். மேலும் மறைமலை நகர் காவல் ஆய்வாளர் நந்தகோபால் மற்றும் கூடுவாஞ்சேரி காவல் ஆய்வாளர் அசோகன் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு குருதி கொடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். இரத்த தானம் வழங்கிய கொடையாளர்களை நேரில் சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு தொகுதி செயலாளர் கேது என்ற தென்னவன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சமூக ஆர்வலர் பரமா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இரத்த தான முகாமில் 70 யூனிட் ரத்தம் செல்லப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொடையாக வழங்கப்பட்டது. இரத்த தான முகாமிற்கான ஏற்பாடுகளை கேட்டரிங் சர்வீஸ் சரவணன், லயன்ஸ் கிளப் லெனின், காவேரி செல்வன், சட்ட ஆலோசகர் பன்னீர்செல்வம், தமிழ்மணி, காட்டூர் காளி 1வது வார்டு தலைவர் வேட்பாளர் முத்ரு, தினகரன், சேஷாத்ரி ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்கள், அமைப்புகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நன்றி.